நேத்திய தினம் வந்து பார்த்திபன் அவர்கள் வந்து மேடையில த்ரிஷாவுடைய இமேஜை பார்த்து சொன்ன அந்த விஷயம், குந்தவையை வீட்டுல கொஞ்ச நாள் குந்த வச்சா நல்லா இருக்கும். அதாவது என்ன கேட்டா, அந்த விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து திரைத்துறையிலேயே வந்து நிறைய அதிருப்தி குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வகையில் ஆச்சரியம், என்ன இன்னொரு வகையில் அதிர்ச்சி. இது ரெண்டுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் வந்து நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற ஒரு அடிமை மனோபாவத்தில் இருக்கிற ஆட்கள் தான். திரையுலகில் உள்ள ஒருத்தர் என்ன தப்பு பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மனநிலை, மனோபாவம். அப்படி இருக்கும்போது சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற விஜய் த்ரிஷாவோடு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்ததுங்கிறத பல பேர் கண்டிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திரையுலகில் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணலை. ஒரு சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திபனும் ஒருத்தர். நான் கூட நினச்சேன், பரவாயில்லையே பார்த்திபன் வந்து இவ்வளவு தைரியமாக கருத்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போது தான் அதுக்கு பின்னால் வந்து ஒரு விஷயம் நடந்ததே நம்ம கவனத்துக்கு வந்தது. ஏன்னா இவர் ஒரு கருத்து சொல்லி அதுக்கு வந்து த்ரிஷா வந்து ஒரு எதிர்வினையாட்டுறாங்க. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து தற்செயலாக நடக்கலை, இவரே திட்டமிட்டு அந்த விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட வந்து என்னுடைய ஃபோட்டோவை வைக்க சொல்லி இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்கிற விஷயத்தை அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு த்ரிஷா விஜய் விவகாரம் பரபரப்பாக பேசப்படுது. இந்த விவகாரம் குறித்து நம்ம பேசணும்னா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், நம்ம பேச்சு வந்து கொஞ்சம் வைரலாகி நம்மளும் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிசிட்டி மோகம் தான் இதில் வெளிப்படுறதா நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து இந்த விஷயத்தில் இவர்கள் செய்தது தவறுங்கிற கருத்தில் நீங்கள் உறுதியாக இருந்திருந்தா, த்ரிஷா இல்லை எத்தனை பேர் எதிர்த்திருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தில் உறுதியாக இருந்திருப்பீங்க, ரைட்டா? அவங்க உடனே அதை சுட்டி காட்டின உடனே இவரை நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், தவறான கருத்தை சொல்லிட்டேன்னு சொல்கிறத வச்ச இவர் பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.